என்ன பண்ணீங்க? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, எங்க பொண்ணு நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். எதுவுமே சொல்லாம தான் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்கலாம். அம்மா அப்படி என்னம்மா பிரச்சனை சொல்லுமா நீ? அவர் சொல்றது உண்மைதாங்க ஐயா. எங்களுக்கு அவ ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமா தான் வளர்த்தோம். அவகிட்ட கோவமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம். என்ன காரணம், எதுக்காக இப்படி பண்ணனு தெரியல சார். எங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல ஐயா. சூசைட் கேஸ். இத முறைப்படி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தீங்க. சார் அவங்க இல்லை சார், நாங்கள் தான் அந்த பொண்ணை இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணோம். நீங்க யாரு? நாங்கள் பிக் எஃப்எம்ல ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, நீங்க மீடியாக்காரங்களா? இவங்களுக்கும் மீராக்கும் என்ன சம்பந்தம்? ஓ மீடியாவா? அந்த திமிரில தான் போலீஸ் கூட இன்ஃபார்ம் பண்ணாம அந்த பொண்ணை இங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க. சார், என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு குழந்தை விஷத்தை குடிச்சிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அதை காப்பாத்த பாப்பாங்களா, இல்ல உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்களா? மா நீ யாருமா? போலீஸ் கிட்ட இவ்வளவு ரூடா பேசுறீங்க? சார் அவங்க என் அம்மா, அரசம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவியா இருக்காங்க. இந்த அம்மா அரசியல்வாதி மாதிரி இருக்க. மீராவோட அப்பா அம்மாக்கு அவ்வளவு செல்வாக்கா? என்ன மீடியா அரசியல்வாதின்னு நிறைய சப்போர்ட் போல இருக்கு. அந்த தென்னாவட்டில தான் பெத்த பொண்ணையே தற்கொலை பண்ண தூண்டி இருக்கீங்க. ஐயா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. என் பொண்ணு எதுக்காக இந்த முடிவு எடுத்தான்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆஹா, இங்க வச்சு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் முட்டிக்கு முட்டி தட்டினாதான் உண்மையை சொல்லுவீங்க. வாங்க ரெண்டு பேரும். ஒரு நிமிஷம் இருங்க சார். அவங்களே பெத்த பொண்ணு உயிருக்கு போராடுறத பார்த்து தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள போய் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு மிரட்டிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன சார் தப்பு பண்ணாங்க? இவங்க என்ன தப்பு பண்ணாங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியாது. விசாரிக்க தான் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறேன். வாயா. விடுங்க சார் அவங்கள. நீ சொல்றதுக்காக விட முடியாதுமா. அதெல்லாம் என்கொயரி பண்ணி தான் விட முடியும். மிஸ்டர் கிருஷ்ணன், ஐயா வந்துட்டாரு, போமா ஐயா. சார் நீங்க என்ன சார் இங்க? அந்த குழந்தை என் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஐயா வணக்கம் ஐயா. சார் இது யாருமா? இவர்தான் மீரா படிக்கிற ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் மிஸ்டர் ராகவன். ரொம்ப நல்ல மனுஷன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவரோட ஸ்கூல் தான் சிட்டிலேயே ரொம்ப பெரிய ஸ்கூல். அவ்வளோ பெரிய ஸ்கூல்ல மீராவுக்கு பெரிய மனசு பண்ணி ஃப்ரீ அட்மிஷன் கொடுத்திருக்காரு. நீங்க தான் மீராவை இங்க அட்மிட் பண்ணீங்களா? ஆமா சார். வெரி குட், ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? மீராவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா. கான்ஷியஸ் வந்ததும் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிருக்காங்க. ஓ சரி, ஃபீஸ் எவ்வளவு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க, நான் கட்டிடுறேன். இல்லை சார், நாங்களே ஃபீஸ் எல்லாத்தையும் கட்டிட்டோம். நீங்க எதுக்கு ஃபீஸ் கட்டுனீங்க? உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, எவ்வளோ ஆச்சோ அதை நான் அனுப்பி விடுறேன். இல்ல பரவாயில்ல சார், வேண்டாம் சார். அந்த பொண்ணு எதுக்காக சூசைட் அட்டன் பண்ணான்னு தெரியல சார். இவங்கள ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிக்கலாம்னு பார்த்தா கோஆபரேட் பண்ண மாட்டாங்க சார். நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர், ஸ்டேஷனுக்குலாம் எதுக்கு?
பெத்த புள்ளன்ற உரிமையில ஏதாவது திட்டிருப்பாங்க. அதை புரிஞ்சுக்காம இந்த குழந்தை ஏதோ அவசரப்பட்டு இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கலாம். இந்த காலத்து குழந்தைங்களுக்கு தான் எந்த சகிப்புத்தன்மையும் இல்லாம போச்சு. எல்லா விஷயத்துக்கும் எமோஷனல் ஆயிடுறாங்க. அதுக்கு பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த விஷயத்த இதோட விட்டுருங்க. 1000 தான் இருந்தாலும் மீரா என்னுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன். இந்த கேஸ் விஷயமா எதுவும் நீங்க ஃபைல் பண்ண வேண்டாம். ஓகே சார், நீங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சார்? ஓகே, நான் பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஓகே சார். சரி. நீங்க ரேடியோ ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் எப்படி உங்களுக்கும் மீராக்கும் ரிலேஷன்ஷிப்? எப்படி நீங்க அவளை காப்பாத்துனீங்க? சார், மீரா எங்க ஷோவோட ரெகுலர் காலர். ஓ திடீர்னு இன்னைக்கு கால் பண்ணிருந்தா. ஓ மீரா ரேடியோ ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிருக்காளா? அப்போ நம்மளை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பாளா? மீரா இன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணிருந்தப்ப இந்த சூசைட் அட்டம் சம்பந்தமா உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருந்தாளா? இல்ல சார், அப்படி எதுவும் சொல்லல. ஓ காட், நல்ல வேலை அவ எதுவும் சொல்லல. வழக்கம் போல அவ கால் பண்ணா ரொம்ப உற்சாகமா தான் பேசுவா. ஆனா இன்னைக்கு பயங்கர டல்லா பேசினா. ஏதோ மனசு வெறுத்து போய் பேசுற மாதிரி பேசினா. சோக பாட்டுலாம் ப்ளே பண்ண சொன்னா. அது தன்னோட கடைசி ஆசைன்னு வேற சொன்னா. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க போய் பார்த்தா அவ பாய்சன் சாப்பிட்டு அரை மயக்கத்துல இருந்தா. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள மொத்தமா மயங்கிட்டா சார். ஓ, சாதாரணமா அவ கால் பண்ணி சும்மா டல்லா பேசினதுக்கு நீ அவளை தேடி வீடு வரைக்கும் போயிருக்கியா? நீ ஆல்ரெடி மீடியாவில் வேற இருக்க. நான் உங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். சார், நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன். உங்க தகுதியை மறந்து என் பொண்ணுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக நீங்க எங்க வீடு தேடி வந்தீங்களா சார்? அப்ப கூட என் பொண்ணு சந்தோஷமா தானே சார் இருந்தா? அதுக்கப்புறம் நாங்க கூட வேலைக்கு கிளம்பிட்டோம். அப்ப நீங்க கூட பெத்த பொண்ணு மாதிரி நினைச்சு அவகிட்ட ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. அத கூட அவ நினைச்சு பார்க்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாளே சார். சார், இவங்க சொல்றத வச்சு பார்த்தா மீரா சூசைட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தான் கடைசி அவகிட்ட பேசியிருக்கீங்க போல இருக்கு. ஆமா ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். அப்படியா? அவ உங்ககிட்ட சூசைட் விஷயமா ஏதாவது பேசினாளா சார்? சொல்லுங்க சார். அந்த பொண்ணு கடைசியா உங்ககிட்ட ஏதாவது சோகமா பேசினாளா? அந்த பொண்ணு உங்ககிட்ட என்ன பேசினா? எந்த மாதிரி பேசினா? சோகமா பேசினாளா இல்ல சந்தோஷமா பேசினாளா? ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பா அவளையே அறியாம உங்ககிட்ட அவ சூசைட் சம்பந்தமா ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்திருப்பா சார். அவ என்ன பேசினான்னு நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். என்ன இவ ஏதோ டிடெக்டிவ் மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கா. விட்டா மீரா என் டார்ச்சர் தாங்காம தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்றத என் வாயாலே சொல்ல வச்சிருவா போல இருக்கு. இவன் நம்புற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி ஆஃப் பண்ணாதான் சரி வரும். என்ன சொல்லலாம் சார்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். என் பொண்ணு தற்கொலை சம்பந்தமா உங்ககிட்ட ஏதாவது பேசினால சார்? சொல்லுங்க சார், ஏதாவது சொன்னாலா? அவசரம் இல்லாம அவ உங்ககிட்ட என்னென்ன பேசினான்னு பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க சார்.
இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா சூழ்நிலை தெரியப்படுத்த வைக்குது. ஆனாலும் அதை பெத்தவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. சார், என்ன விஷயம் சார்? நீங்க இவ்ளோ யோசிக்கிறத பார்த்தா ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே. என்ன சார் அது? ஆமாம், மீரா வயசுக்கு அது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். என்ன விஷயம் சார்? உங்ககிட்ட சொல்றதுக்கே வருத்தமாதமா இருக்கு. உங்க பொண்ணு ஒரு பையனை காதலிக்க. அந்த பையன் நம்ம ஸ்கூல் பையன் இல்ல, பக்கத்து ஸ்கூல் பையன். அதையும் என்கிட்ட மீரா தான் சொன்னான். அவன் இவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருப்பான் போல இருக்கு. இவ பதிலுக்கு லவ் லெட்டர் கொடுக்கறதுக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதி அவன் நோட்ல வச்சிருந்தான். நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இவ எப்படி படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் நோட்டை வாங்கி பார்த்தேன். அப்ப அந்த நோட்டுக்குள்ள இவ அவனுக்கு எழுதின லவ் லெட்டர் இருந்தது. அந்த நேரம் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அப்ப நான் அவகிட்ட, இந்த வயசுல எதுக்குமா காதல் கீதல்னு லைஃபை கெடுத்துக்கிற? இதெல்லாம் ரொம்ப தப்புமா. உங்க அப்பா அம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னு அட்வைஸும் பண்ண. அதனால தயவு செஞ்சு படிக்கிற வேலையை மட்டும் பாருமான்னு சொன்னேன். ஆனா அவ அழுதுகிட்டே நின்னா. அப்புறம் நான் அந்த லெட்டரை கிழிச்சு போட்டு அவளுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி, இந்த விஷயத்தை இதோட மறந்துரு, இன்னொரு தடவை இந்த தப்பு பண்ணினா உன் டிசியை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு கொஞ்சம் மிரட்டி கூட அட்வைஸ் பண்ணேன். இன்னைக்கு காலையில கூட உங்க வீட்டுல நீங்க போனதுக்கு அப்புறம் நான் மீரா கிட்ட அவ காதல் சம்பந்தமா ரொம்ப அக்கறையா அட்வைஸ் பண்ணிட்டு தான் போனேன். காதல் கீதல்னு கண்டபடி மனசாலேயே விடாம நல்லபடியா படிச்சு முன்னேறுமான்னு சொன்னேன். அப்ப கூட அவ என்கிட்ட சரின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னான். அதுக்கப்புறம் ஏன் இப்படி ஒரு விபரீதமான முடிவெடுத்தான்னு புரியல. எல்லாம் இந்த வீணா போன காதல் படுத்துற பாடு. வேற என்னத்த சொல்றது? சரி, ஏதோ வயசு கோளாறுல தெரிஞ்சோ தெரியாமலையோ மீரா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா. இந்த விஷயத்த இதுக்கு மேல பேச வேண்டாம். சரியான நேரத்துல மீராவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. பரவாயில்ல சார், நாங்க வெயிட் பண்றோம். வேண்டாமா, நீங்க இவ்வளவு தூரம் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அதான் நான் வந்துட்டேனே. இப்ப உங்க அப்பா அம்மா வேற இருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. சரி, நீங்க மீராவை பத்திரமா பாத்துக்கோங்க. ஏதாவது உதவி வேணும்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்க உடனே வந்துருவோம். சரிங்கம்மா. ரொம்ப நன்றி. நம்ம போலாம். சரிம்மா, வாங்கம்மா, வரேங்க. போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிப்பா. மீரா தப்பு பண்ணிட்டா. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல பொழைச்சுக்கிட்டால. நீங்க அழாதீங்க. இனிமே அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டா. ஒரு வழியா அவங்கள சமாளிச்சு அனுப்பிட்டோம். இனிமே எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்.
ஹாய் ஹலோ வணக்கம். இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ் மாத்தி யோசி லைஃப் ஈஸி. நான் உங்க ஆர்ஜே தென்றல் பேசுறேன். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, நீங்க யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நான் ராஜலட்சுமி அடையார்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ராஜலட்சுமி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? என்ன மேடம், எப்பவும் நீங்க பயங்கர உற்சாகமா பேசுவீங்க. அதுக்காகவே உங்க ஷோவை மிஸ் பண்ணாம பாப்பேன். இன்னைக்கே டல்லா பேசுறீங்க. மேடம், ஏன் அமைதியா இருக்கீங்க? நான் எதுவும் தப்பா கேட்டனா? இல்ல இல்ல ராஜலட்சுமி, அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஏன் இவ்ளோ டல்லா பேசுறீங்க? கொஞ்சம் மனசு சரியில்லை. மீரான்னு ஒரு ரெகுலர் காலர் இருக்கா. அவ நேத்து ப்ரோக்ராமுக்கு கால் பண்ணிருந்தா. தெரியும் மேடம், நான் அந்த ப்ரோக்ராம கேட்டேன். அந்த பொண்ணு ஏன் மேடம் அவ்ளோ டல்லா பேசுறா? அவளுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையால அவ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி இப்ப ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? அவ சின்ன பொண்ணாச்சே, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை? அது லவ் ஃபெயிலியர். என்ன மேடம் சொல்றீங்க? இந்த சின்ன வயசுல லவ்வா? இந்த காலத்து பசங்களுக்கு எல்லா விஷயத்துலயும் அவசரம் தானே. அதான் இந்த மாதிரி தேவையில்லாத சிக்கல் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. மீரா திடீர்னு சொல்லாம கொள்ளாம இப்படி ஒரு காதல் பிரச்சனையில சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவ வாழ வேண்டிய பொண்ணு. மீரா மாதிரி டீனேஜ்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க கிட்டயும் நான் ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். இது அலைப்பாயிர வயசு. இந்த வயசுல நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அதனால தயவு செஞ்சு இந்த வயசுல படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாம வேற எந்த விஷயத்திலயும் மனச அலைப்பாய விடாதீங்க. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ப்ளீஸ். மீராக்கு சீக்கிரமா குணமாகணும்னு நாம எல்லாரும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ஹலோ ஹலோ, தென்றல் மேடமா? ஆமா, நீங்க? மேடம், நான் இப்போ உங்க ப்ரோக்ராம் கேட்டேன். நான் மீராவோட ஃப்ரெண்டு தான். நானும் அவளும் ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறோம். ஆ சரி. என்ன மேடம், மீரா பத்தி இப்படி தப்பா சொல்லிட்டீங்க? என்னம்மா சொல்ற? நான் அவளை பத்தி என்ன தப்பா சொன்னேன்? நீங்க எஃப்எம்ல சொன்ன மாதிரி மீராவுக்கு காதல் பிரச்சனை எல்லாம் இல்ல மேடம். மீரா யாரையும் காதலிக்கல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு மேடம். ஏமா, உங்க ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ராகவன் மீரா காதல் பிரச்சனையால தான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணான்னு சொன்னாரே, அது போய் மேடம். மீராக்கு எங்க ஸ்கூல் தான் பிரச்சனை. ஸ்கூல் தான் பிரச்சனையா? ஸ்கூல்ல என்னம்மா பிரச்சனை? அந்த பிரச்சனையை நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. அந்த பிரச்சனைனாலதான் அவ சூசைடே அட்டெண்ட் பண்ணா. மத்தபடி அவளுக்கு காதல் பிரச்சனையெல்லாம் இல்ல மேடம். நீ சொல்றது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமா. சரி, உன் பேர் என்ன? என் பேரு... ஏய், இதுக்கு பேரெல்லாம் சொல்ற? மீராக்கு நம்ம ஸ்கூல்ல தான் பிரச்சனைன்னு நீ தான் சொல்லிட்டல. அது என்னன்னு அவங்களே கண்டுபிடிச்சுப்பாங்க. நீ எதுக்கு தேவையில்லாத சிக்கல் எல்லாம் மாட்டிக்கிற? நம்ம ஸ்கூல்ல அந்த பிரச்சனை மீராக்கு மட்டுமா நடந்துச்சு? உனக்கு நடந்துச்சு, எனக்கு நடந்துச்சு, இன்னும் நிறைய பொண்ணுங்களுக்கும் நடந்திருக்கு. ஆனா உன்ன மாதிரி எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. பேசாம ஃபோன் வச்சுட்டு வாடி. ஹலோ ஹலோ ஹலோ
அ-